பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆம்ஸ்டாங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டதை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி ஏராளமான இளைஞர்களின் கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் களத்தில் உழைத்த ஆம்ஸ்டாங்கின் மரணம் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேரிழப்பு என்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும். இதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே சரண்டர் ஆகியிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை. இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள், பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் சரி, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் முதல் அப்பாவி பொதுமக்கள் வரை படுகொலை செய்யப்படும் கொடூரங்கள் தொடர்வதாக காவல்துறையினர் முடுக்கிவிடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்தடுத்து நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதையே காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சி நடைபெறுகிறதா என்ற ஐயத்தை எழுப்புவதாக பதிவிட்டுள்ள சீமான், இதற்கெல்லாம் காவல்துறையை தமது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் கூறப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுதான் இந்தியாவை திரும்ப பார்க்க போகும் திராவிட மாடலா என்ற கேள்வி ஒரு சாமானிய மனிதரிடம் எழுகிறது என்றும் சீமான் பதிவிட்டிருக்கிறார்.